நெட்ஃபிளிக்ஸ்ல சமீபத்துல வந்த தொடர் ஆடோலசென்ஸ். ஸோ இந்த ஆடோலசென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 எபிசோடு. இந்த 4 எபிசோடும் வந்து ஒவ்வொரு எபிசோடும் சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு சீன் எடுக்கிறது 2 சீன் 3-4 சீன் சேர்ந்து எடுக்கிறப்பயே பல தடவை டேக் ஆகும். இது ஒரு எபிசோட டோட்டலா வந்து சிங்கிள் ஷாட்ல தான் எடுத்திருக்காங்க. இதனுடைய கதை அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான அவசிய தேவையானது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, அங்கு என்ன நடக்குது, அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பேசுறாங்க, ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, ஸோ அவங்க வந்து என்னன்னா வீட்டுல கம்ப்யூட்டர்ல வந்து என்ன தேடுறாங்க, என்ன பாக்குறாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட வந்து எப்படி பழகுறா, ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எப்படி பழகுறா, அவங்களுக்குள்ள இருக்க அந்த அதாவது ஒவ்வொரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாரும் பேசுறப்ப என்னன்னா ஒரு எமோஜி பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்ற கண்டென்ட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வந்து என்னன்னா பண்ணியிருக்காங்க. இந்த தொடர் வந்து இப்போ வந்து ஒரு வைரலா வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகுது. இது ஒரு நல்ல தொடரும் கூட, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல முயற்சி. ஒரு எபிசோடே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இல்லாம கரெக்டா ஒரே ஃபார்மேட்ல இந்த தொடர்ல நடிச்சு எல்லாருமே வந்து மிக சிறப்பா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து இன்றைய பெற்றோருக்கு தேவையான விஷயமும் கூட. ஏன்னா என்னன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அது மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடு. போறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், வீட்டுக்கு செலவழிக்கிறோம். ஸோ இப்படிதான் இருக்கு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறோம், அப்படியே பேருக்கு இது இப்படிதான் போயிடுது. ஸோ உள்ள வந்து குழந்தைகளுடைய உலகத்தை, அதாவது அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கு, அந்த உலகத்துல இருக்க பிளஸ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேலோட்டமா பார்த்துட்டு அசால்ட்டா போறோம். அதாவது இங்கிலாந்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கிற எடி மில்லரின் குடும்பம் வந்து நகர்ப்புறத்துல வசிக்குது. ஸோ ஒரு நாள் அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து வீட்டை சுத்தி எடி மில்லரோட பையன் 13 வயசு பையனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன். ஸோ எடி மில்லர் ஃபேமிலியும் போகுது. அங்க பார்த்தா வந்து இவன் வந்து என்னன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கொண்டிருக்கதா சொல்லப்படுது. அவன் வந்து நான் கொலை செய்யல அப்படின்றான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா நம்புற மாதிரி இல்லை. லாஸ்ட் வந்து ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோல வந்து அவன் தன்னுடைய தோழியை வந்து கொல்றான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இவனுக்கு வந்து ஒரு அட்வொகேட் நியமிக்கப்படுறாங்க, உளவியல் சிகிச்சை செய்யப்படுது. அதுல இவன் என்ன சொல்றான் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுது. இதுல வந்து என்னன்னா எடுக்கப்பட்ட காட்சிகள் வந்து நேர்த்தியா இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரெண்டாவது இது நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்குது, தமிழ்லையும் வந்திருக்கு. இந்த தொடரை வந்து இயக்குனது வந்து பிலிப் பரந்தினி. இந்த படத்துல வந்து எமி கதாபாத்திரத்தை நடிச்சு வருது. இந்த படத்துல வந்து திரைக்கதையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த 4 எபிசோடு வந்து நல்லாவே நேர்த்தியா இருக்கு, மறக்காம பாத்துருங்க. அதாவது நம்மளுடைய குழந்தைகளை வந்து எப்படி பாக்குறோம், அவங்களுக்குன்னு உள்ள உலகம் இருக்கு. அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு செல்லை கொடுக்குறோம்னா அவன் செல்லுல என்ன பாக்குறான்ற விஷயத்த வந்து நம்ம மேலோடம் பார்த்துட்டு போறோம். என்ன மெசேஜ் பண்றான், இவனுக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து அலசி ஆராயக்கூடிய படம். முக்கியமா மறந்துடாம பாத்துருங்க.